சீமா, உனக்கு பிடிச்ச காளான் 65 செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. வெல்கம். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குமா? நிஜமாவே ரொம்ப செம்மையாக இருக்கு. டேஸ்ட்டில் வேறு லெவல். வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இந்த டேஸ்ட்டான மஷ்ரூம் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பாகமாக அப்படி கட் பண்ணி எடுத்து வெட்ட வச்சிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பண்ண மஷ்ரூமை அதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது மைதா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 1.25 போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நிறைய சேர்த்துக்காது, அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது காரத்துக்காக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு லெமனை அப்படியே பொழிஞ்சு அவ்வளோதான். இப்போ தயிர் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டோம்னா நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இதில் என்ன, காளான் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதும் தண்ணி இருக்கும், காளான்லேயுமே தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து இப்படியே வெறுமனே அதை தயிரோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஈரத்துலேயே அதை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுமானது. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குல்ல, லைட்டாக இந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறையா வேணாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளித்தாலே போதும். நம்ம பெசரி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சமாக தெளித்து நம்ம கலந்து விட்டுட்டோம். நம்ம காளானில் எல்லாம் கோட்டாயிடுச்சு மசாலா. இதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். நம்ம இப்போ சிக்கனில் செஞ்சேன்னா நான் வந்து இதுக்கு முட்டை சேர்ப்பேன். இது வந்து மஷ்ரூமில் செய்கிறதுனால முட்டை மட்டும் நான் சேர்க்கலை, மற்றபடி எல்லாமே சேர்த்துருக்கோம் இந்த 65க்கு. இதுக்கப்புறம் எண்ணெயை சூடு ஏற்றிடலாம். சூடு ஏறிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். கம்மியாகவே போட்டு எடுங்க, நிறையா போட்டால் அதை ஒட்டிக்கும். நல்லா சூட்லேயே பொரிச்சு எடுத்தால் தான் அது எண்ணெய் குடிக்காமல் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுங்க. இப்போ வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். உடனே போட்டால் ஒட்டும். அதனால் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு
இதே மாதிரியே நம்ம மற்ற மஷ்ரூமையும் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய விட்டு போடுங்க, இல்லாட்டினா எண்ணெய் குடிச்சிரும். கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கோங்க. நிறைய போட்டாக்கா அது எண்ணெயோடு தான் அப்படியே ஊறி போன மாதிரி இருக்கும், நல்லா பொரியாது. இப்போது வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பி விட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படி ஈஸியாக திருப்பி விட்டோன்னா நல்லா வெந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா எண்ணெய் குடிக்கும். தானாக வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி திருப்பி விட்டோம்னா நல்லா எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும். இதில் வந்து நான் வந்து அந்த கான்ஃப்ளவர் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா அது எண்ணெய் குடிக்கும் அதிகமாக. அந்த இதில் போடும்போது அரிசி மாவு போட்டோம்னா அந்த ஈரப்பதத்தை நல்லா எடுத்துக்கும். அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்தேன். இப்போது வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் குடிக்காமல் வந்துருக்கு. தண்ணியெலாம் சேர்க்காமல் செஞ்சோன்னா தான் எண்ணெய் குடிக்காது. இல்லாட்டினா காளானே தண்ணி ஊற்றி நம்ம பொரிக்கிறதுக்குள்ளே தண்ணி விட்டுரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக காளான் 65 ரெடி பண்ணியாச்சு. இந்த மஷ்ரூம் 65 சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த லெமனோட புளிப்பு, அந்த காரம், அந்த மஷ்ரூம் வந்து இருக்கிற அந்த சாஃப்ட்னஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.